தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னா தியாகராஜ பாகவதர் தான். அவரை பற்றி இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸு, ஏன் 90 கிட்ஸு, இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது, ரஜினிக்கு ஒரு கூட்டம் வருது இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதருக்கு வந்து அந்த காலத்தில் பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் கூடி நின்றுருக்காங்க. எப்படியாவது அவரோட சுண்டு வரல தொட்டுற மாட்டோமா, எப்படியாவது அவரோட கை கொடுத்துட மாட்டோமா, எப்படியாவது அவரோட கண்ணத்தை கிள்ளிட மாட்டோமா, தங்கத்தட்டில் சாப்பிட்டு வெள்ளி கிண்ணத்தில் வந்து தண்ணி குடிச்சு பட்டு மெத்தையில் படுத்து உறங்கினவர், பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தவர். ஒரு படம், அதாவது ஹரிதாஸ் ஒரு படம், அவருடைய படம் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி அதையும் தாண்டி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ரெக்கார்டை வந்து இது வரைக்கும் எந்த படமே முடிக்கலாம். 3 இடத்துல ஆழமான குத்து, இனிமே பொழைக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே கொலை முயற்சி வழக்கில் சிக்க வைக்க போறாரு அப்படின்னோடனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கோம், ஒரு பக்கம் பெரிய காமெடி, பெரிய ஸ்டுடியோ ஓனர், இப்படி இருக்குமே, நம்மளை வந்து இப்படி கொலை முயற்சி வழக்கு சிக்க வச்சுட்டா நம்மளோட வாழ்க்கையே போயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு மனநோயாளியாக வந்து தியாகராஜ பாகவதர் வந்து வெளியில் வர்றாரு. ஏன் மனநோயாளியாக வெளியில் வர்றோம்னா, தங்கத்தட்டில் சாப்பிட்டு பன்னீரில் குளித்து பட்டு மெத்தையில் படுத்து உறங்கினவர் ஜெயில் வாழ்க்கை அவர் ஒரு மனநோயாளி ஆக்கிடுச்சு, மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. யாருமே தயாரிப்பாளர்களோட நெருங்கலை. கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேதனை, இந்த மன அழுத்தத்தினால குடிச்சு கண் பார்வையை வந்து இழந்துடுறாரு. ஒரு ஹீரோ ஜீரோவான கதை தான். இந்த காந்தாங்கிற படம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய கதையை தான் வந்து பின்னணியாக வச்சு எடுத்திருக்கதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பிரபலமான வழக்குகளை இன்னைக்கு படமாக்குறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகரும் ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசருமான திரு பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். காந்தா அப்படின்னு ஒரு திரைப்படம், மிகப்பெரிய சர்ச்சை. அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சு. அது வந்து சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவருடைய கதை தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அது பல சர்ச்சைகளையும் வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அதனுடைய உண்மை பின்னணி என்ன சார்? அதாவது இந்த தியாகராஜ பாகவதர் இருக்கார் இல்லையா, 1940களில் நடிச்சிட்டு இருந்த கதாநாயகன். அன்றைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னா அவர் தான். தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னா தியாகராஜ பாகவதர் தான். அவரை பற்றி இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸு, ஏன் 90 கிட்ஸு, இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காந்தாங்கிற படம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய கதையை தான் வந்து பின்னணியாக வச்சு எடுத்திருக்கதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் இன்றைக்கி மறுபடியும் வந்து எப்படி சொல்கிறது, தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கார். இப்படி தியாகராஜ பாகவதரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை நம்ம தவிர்த்துட்டு தியாகராஜ பாகவதரை பற்றி நம்ம பேசவே முடியாது. ஏன்னா தியாகராஜ பாகவதர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அன்றைய காலகட்டங்கள், அதாவது 1944 மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட, பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொலை வழக்கு இந்த வழக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த தியாகராஜ பாகவதர் யார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். தங்கத்தட்டில் சாப்பிட்டு வெள்ளி கிண்ணத்தில் வந்து தண்ணி குடித்து பட்டு மெத்தையில் படுத்து உறங்கினவர், பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தவர். அவர் எப்படின்னா தங்கப்பஸ்பம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் கேள்விப்பட்ட தகவல் தான். இந்த தங்கப்பஸ்பம் சாப்பிட்றதுனால என்னென்னா உடம்பு வந்து அப்படியே செவச்சவன் இருக்கும். அப்படி சுண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்னத்தில் அப்படி ரத்தம் இருக்கிறது அப்படியே தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிகப்பாகவும் அவ்வளோ ஆள் அழகாகவும், அன்னைக்கு ஸ்டைல் மன்னன் அப்படின்னா தியாகராஜ பாகவதர் தான். அதான் ஹிப்பி முடி தான் வச்சுருப்பாரு. ஆனால் அந்த ஹிப்பி முடி அன்னைக்கு வந்து ஸ்டைல் 1940களில். அதாவது அவர் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட், எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மிகப்பெரிய ஒரு நடிகர். முக்கியமாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பாடி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவரே சொந்த குரலில் பாடுவார், அவரே நடிப்பார். நிறைய நடிகர்கள் அந்த காலத்தில் பாடி நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருந்தாங்க. அந்த வரிசையில் தியாகராஜ பாகவதர் வந்து ரொம்ப பிரபலம். அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே வெற்றி பாடல்கள். அவருடைய படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள். அவரை வந்து மக்கள் அன்னைக்கு வந்து கொண்டாடினாங்க. மக்கள் வந்து இப்படி இல்லை. அதாவது அன்னைக்கு வந்து போக்குவரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து தான். இந்த தியாகராஜ பாகவதர் வந்து திருச்சியை சார்ந்தவர். திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணும்னா ரயிலில் தான் வரணும், சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகணுன்னா ரயிலில் தான் வரணும், வேறு எங்கேயாவது மதுரைக்கு போகணுன்னா ரயிலில் தான் போகணும். இப்படி ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கினா கூட, பொது வழியில் பொது இடத்துல எங்கேயாவது இறங்கினா கூட அங்கே வந்து தியாகராஜ பாகவதரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் சுற்றி நின்று, இன்னைக்கு ரசிகர்கள் கூட்டம் வராங்க இல்லையா, பெரிய பெரிய ஸ்டாருக்கு, விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது, ரஜினிக்கு ஒரு கூட்டம் வருது இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதருக்கு வந்து அந்த காலத்தில் பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் கூடி நின்றுருக்காங்க.
எப்படியாவது அவரோட சுண்டு விரலை தொட்டுற மாட்டோமா, எப்படியாவது அவரோட கை கொடுத்துட மாட்டோமா, எப்படியாவது அவரோட கண்ணத்தை கிள்ளிட மாட்டோமா, முத்தம் கொடுத்துட மாட்டோமா, கட்டி பிடிச்சிட மாட்டோமா, இப்படி வெறித்தனம். அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து வெறித்தனமாக இருந்திருக்கிறாங்க ரசிகர்கள். ஒரு 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 ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இறங்கிட்டாரு, ஆனால் வந்து ரசிகர்களை அவர் நகரவே விடலை. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கு தகவல் போய் போலீஸ் வந்து தான் அந்த கூட்டத்தை கலைச்சி அவர் வந்து மீட்டெடுத்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்படி வந்து புகழின் உச்சியில் இருந்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படம், அதாவது ஹரிதாஸ்னு ஒரு படம், அவருடைய படம் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி அதையும் தாண்டி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ரெக்கார்டை வந்து இது வரைக்கும் எந்த படமே முடிக்கல. அப்படி வந்து பெரிய டாப் ஸ்டாராக இருக்கார். இதே சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன், அவர் ஒரு காமெடி நடிகர். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர்னா தமிழ் சினிமாவில் கோலோச்சி இருக்கார் என்எஸ் கிருஷ்ணன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சி ராஜா ஸ்டுடியோஸ், அதனுடைய ஓனர், அதாவது வந்து ஸ்ரீராமுலு நாயுடு. அவர் யாருன்னா இந்த தயாரிப்பாளர், இயக்குனர், பல படங்கள் வெற்றி படங்களை எடுத்தவர். மலைக்கல்லன் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அந்த படத்தெல்லாம் தயாரித்தது வந்து இந்த பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் தான். அந்த தயாரிப்பாளர் மிக பிரபலமாக இருக்கார், பயங்கர செல்வாக்கூட இருக்கார். இப்போ இங்கே தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார், ஒரு பக்கம் என்எஸ் கிருஷ்ணன் பெரிய காமெடியன், ஒரு பக்கம் பச்சைராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் வந்து பெரிய ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். இவங்க எல்லாரும் அப்பப்போ ஒன்றா சேர்ந்து பேசுறது, பழகிறது, ஒரு நட்போடு இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த தியாகராஜா பாகவதர் வந்து இப்படியெல்லாம் செல்வாக்கோட வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை எப்படி சரிஞ்சிச்சு அப்படிங்கிறது, அப்படி சரிஞ்சிச்சுன்னா லட்சுமிகாந்தன் ஒரு கேரக்டர். அவர் யார் அப்படின்னா அவர் ஒரு பத்திரிக்கையாளராக மாறுறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்தன் எப்படின்னா பல கிரிமினல் வழக்குகள், அதாவது இந்த மோசடி வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு ஏகப்பட்ட வழக்கு வந்து லட்சுமிகாந்தன் மேலே ஆல்ரெடி பதியப்பட்டிருக்கு. எப்படி 35, 36, 37 காலகட்டங்களில் பல வழக்குகளில் சிறை சென்றுட்டு வந்தவர் தான். அதாவது அவருடைய பிரெயினே பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரெயின் தான், பயங்கரமான கிரிமினல் பிரெயின். சில பேர் இருப்பாங்க நேர் வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க, தப்பான வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை ஃப்ராட் பண்ணலாம், யாரை முக்காடு போடலாம், இப்படி ஒரு யோசனையில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூலக்காரன் தான் லட்சுமிகாந்தன். இவர் எப்படின்னா அந்தமான் சிறையில் அடைக்கிறாங்க. இவர் பண்ணுற தவறுகள் வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்தமான் சிறையில் அடைக்கிறாங்க. அந்தமான் சிறையில் எப்படின்னா பயங்கரமான குற்றவாளிகள், பயங்கரமான ஒரு 4 கொலை பண்ணவன், பல பேரை கற்பழித்தவன், கிரிமினலு, மோசமான குற்றவாளிகள் தான் அந்தமான் சிறையில் அடிப்பாங்க. அங்கே இவர் அந்தமான் சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல குற்றவாளிகளோட பழகிறாரு. இவரே ஆல்ரெடி வந்து கிரிமினல் பிரெயின், பல பேருடைய கிரிமினல் பிரெயின் எல்லாம் ஒன்றா உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறாரு. அங்கேருந்து விடுதலையாகி வெளியில் வரார். தண்டனை காலம் முடிந்து விடுதலையாகி வெளியில் வராரு. வெளியில் வந்து நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், நம்மளும் நடித்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை அவருக்கு வருது. ஏன்னா அவருக்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், நடிகன் ஆகிட்டா பெரிய பேரோட புகழோடு ஆயிடலான்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காண்டி தான் சினிமா துறைக்குள்ளே வராரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ தான் எல்லாமே, படப்பிடிப்பு எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே தான். எல்லா இடங்கள்லையுமே ஸ்டுடியோ தான் இருக்கும். மாடர்ன் தேட்டர்ஸில், சேலத்தில், எல்லா இடங்களையும் ஸ்டுடியோ தான். அப்படி வந்து ஸ்டுடியோவாக வந்து போகிறாரு, வாய்ப்பு தேடுறாரு. ஆனால் அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த காலகட்டங்களில் ஸ்டுடியோவில் வேலை பார்ப்பாங்கள்ல, தோட்டக்காரன், அந்த சாப்பாடு போடுறவன், அந்த லைட் மேனு, ப்ரொடக்ஷன் பாய், வாட்ச்மேனு, இப்படி கூலி வேலை, அந்த காலகட்டங்களில் ஸ்டுடியோக்குள்ளே வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்களோடையெல்லாம் வாலண்டரியாக போய் பழகிறான். இந்த வாய்ப்பு தேட போன நேரங்களில் தோட்டக்காரன் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய், சார் நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக தண்ணி பாய்ச்சுறீங்க, ஓ அப்படியா இப்படியான்னு பேசி இந்த நடிகை வந்து ஈவினிங் ஆனால் எங்கே போவாங்க, அந்த நடிகரோட போவாங்களா, இந்த நடிகையோட போவாங்களா, இந்த நடிகை இந்த இயக்குனர் எங்கே போவாங்க, இந்த நடிகை இந்த தயாரிப்பாளர் எங்கே போவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து இருட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, 6 மணிக்கு மேலே நடக்கிற அந்த அந்தரங்க விஷயங்கள், அதையெல்லாம் இவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு நடிகை வந்து காரில் இறங்குறாங்க, அந்த நடிகையை பற்றின தகவல் தெரியணும்னா அந்த டிரைவர்கிட்ட கேட்டால் போதும். ஏன்னா அவன் தான் கூப்பிட்டு போய் எல்லா இடத்துலையும் விடுவான். அந்த நடிகரை பற்றி தகவல் தெரியணும்னா அந்த டிரைவர்கிட்ட கேட்டால் போதும். இப்படி இந்த கடைநிலையே உள்ள ஊழியர்கள்கிட்ட கேட்டு பல தகவலை கேட்டு இவன் வந்து கிசுவாக எழுதுறாரு. அது ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையோட பேர் என்னன்னா சினிமா தூது. சினிமா தூதுங்கிற பத்திரிகையில் வந்து ஒரு கிசுகிசு எழுதுறாரு. இவர் கிசுகிசு எழுத பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரபலமாகிறார். லட்சுமிகாந்தன் கிசுகிசுக்கு அவ்வளோ பரபரப்பு, அவ்வளோ பேர் வந்து ரசிகர்கள். கிசுகிசுனா எல்லாருக்கும் இன்றைக்கும் பிடிக்குது. இப்போ நீங்கள் ரஜினிகாந்தை பற்றி ஏதாவது ஒரு தவறான ஆர்டிக்கல் எழுதுனீங்கன்னா உடனே ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து பார்ப்போம், மில்லியன் கணக்கான இன்றைக்கி வந்து வாங்கி பார்ப்போம். இதெல்லாம் உண்மையாக இருக்குது. ஸோ அப்படி அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கிசுகிசுக்களை வந்து விரும்பி வந்து படிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் கிசுகிசுக்களை விரும்பி இருக்கிறாங்க மக்கள் மனநிலை அன்னைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. 40 காலகட்டத்திலையும் இன்றைக்கும் அப்படி தான், 2025 காலகட்டத்திலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ கிசுகிசு எழுத பெரிய பேரோடய புகழோடய வராரு. அந்த பேர் புகழ் வர என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாருன்னா,
இல்லாத கதையெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து ரொம்ப கேவலமா அவனுடைய கற்பனைகள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப கேவலமா, ரொம்ப வக்கரமா, பச்சையா, ரொம்ப தரம் தாழ்ந்த விஷயங்களை வந்து எழுத ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் பெரிய அளவில் சேர்றாங்க. அதை படிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. இன்னும் பேரும் புகழும் கிடைக்குது இவருக்கு. அந்த நேரத்தில் தான் அந்த நடிகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இயக்குநர்கள், பெரிய பெரிய ஜமீன்தாரை பற்றி எழுதுறாரு, அன்னைக்கு இருந்த செல்வந்தர்கள் பற்றி எழுதுறாரு, அன்னைக்கு இருந்த தொழிலதிபர்களை பற்றி எழுதுறாரு. இதெல்லாம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். ஸோ அவங்களாம் என்னென்னா பயந்து போய் இவரை கூப்பிட்டு விட்டு, சார் எங்களை பற்றி எழுதாதீங்க, உங்களுக்கு இந்தாங்க பணம் கொடுக்குறோம், எங்களை பற்றி எழுதாதீங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஓஹோ இப்படி ஒரு வழி இருக்கா, ஸோ இதில் பெருசாக சம்பாதிக்கலாமா அப்படின்னோடனே பல விஷயங்களை எழுதுவார். எழுதினோன்னு கூப்பிட்டு வந்து பணம் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா அவங்க வீட்டுக்கே ஒரு தேடி போவார். நான் இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு தகவல் போட போகிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஐயோ போட்டுறாதீங்க சார், இந்தாங்க சார் காசு கொடுப்பாங்கல்ல, 100 200 50 அவ்வளோதான். அதுவே பெரிய பணம், பெரிய பணம். அந்த மாதிரி கொடுக்குற காசெல்லாம் என்ன பெரிய காசு இவருக்கு சேர ஆரம்பிக்குது. இன்னும் பெருசாக வந்து பெரிய பெரிய அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பகவதரை பற்றி எழுத ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்எஸ் கிருஷ்ணரை பற்றி எழுத ஆரம்பிக்கிறார், பச்சை ராஜாவை பற்றி எழுத ஆரம்பிக்கிறார், அந்த ஸ்டுடியோஸ் ஓனரை பற்றி. அப்படி எழுதி அவங்கள வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டாராக இருக்கிற இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு. ரொம்ப கேவலமாக என்னென்ன எழுதக்கூடாதோ அவ்வளோ எழுதி அசிங்கப்படுத்துறாரு. இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் இவங்க எப்படின்னா பணம் கொடுக்கல. இவங்க வந்து எப்படின்னா, இவன் எழுதட்டும், நம்ம பணம் கொடுக்கக்கூடாது, பணம் கொடுத்தா மேலும் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படிங்கிறதுனால பணம் கொடுக்காம இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து தப்பு தப்பா எழுதிக்கிட்டே இருக்கான். இந்த காலகட்டங்களில் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கவர்னரை பார்த்து நம்ம வந்து இதை வந்து இந்த பத்திரிகையை தடை செய்ய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை போய் பார்க்குறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹோப்னு ஒருத்தர் கவர்னராக இருக்காரு, அவரை போய் பார்க்குறாங்க. அன்னைக்கு முதலமைச்சர்லாம் கிடையாது, அன்னைக்கு வந்து கவர்னர் பெரிய பதவியில் உள்ளவர். அவர் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். ஸோ கவர்னரை பார்த்து இந்த பத்திரிகையை வந்து நீங்கள் தடை பண்ணணும், சினிமா தூது பத்திரிகையை அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறான். எதனால் தடை பண்ணணும்னு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரையும் கேவலமாக எழுதிட்டு வராரு. நடிகைகள், ஜமீன்தார்கள், செல்வந்தர்கள் எல்லாரையும் கேவலமாக லட்சுமிகாந்தன் ஒருத்தர் எழுதிட்டு வராரு. அதனால் தடை பண்ணணும் அப்படின்னோடனே அது உண்மைதானா அப்படின்றது வந்து கவர்னர் விசாரிக்கிறாரு. உண்மைதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சினிமா தூதுங்கிற பத்திரிகையோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த பத்திரிகையை தடை விதிக்கிறார். இந்த பத்திரிகை தடை விதிச்சிட்டா இனிமேல் எழுத மாட்டான், நமக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு நினச்ச அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, என்னையவா நீ எழுத விட மாட்டேன்ட்ட, இந்த 3 பேர் தான் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க, இந்த 3 பேர் தான் அந்த பத்திரிகையை தடை செய்ய வச்சாங்கன்னு லட்சுமிகாந்தனுக்கு தெரிய வந்துருச்சு. அப்போ என்ன செய்யறான், என்னையவா நீ எழுத விடாமல் பண்ணுற, என்னையவா நீ முடக்க பார்க்குற, உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவன் வந்து எப்படின்னா, ஹிந்து நேஷன் ஒரு பத்திரிகை அன்னைக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருந்த பத்திரிகை, ஆல்ரெடி பிரசுரமாகி பல பதிவுகள் வந்துட்டு இருந்த ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையை போய் காசு கொடுத்து வாங்குறான். ஏற்கனவே வந்து நிறைய காசு வாங்கி வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் கொண்டு போய் அந்த பத்திரிகையை கொடுத்து பெரிய தொகை கொடுத்து அந்த பத்திரிகையே வாங்குறான். அந்த பத்திரிகையோட ஆசிரியரே இவன் தான், லட்சுமிகாந்தன் தான். அந்த பத்திரிகையில இன்னும் மோசமா எழுதான், இன்னும் பச்சையா, இன்னும் கேவலமா, யார குறிப்பா தியாகராஜ பகவதர், என்எஸ் கிருஷ்ணன், அந்த பச்சிராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் இவங்களை எழுதுறான். இவங்களுக்கு வந்து எப்படின்னா, என்னடா இந்த பத்திரிகையை தடை பண்ணா இவன் நிறுத்திடுவான்னு பார்த்தோம், ஆனா இவன் பத்திரிகையை தடை பண்ணதுக்கு அப்புறம் எழுதிக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, கோவத்துல என்னமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. பேசும்போது இவனுக்கு ஒரு உயிர் பயத்தை காமிச்சாதான் அவன் சரியா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. அதாவது குத்திராத, கொன்றாத, ஆனா வந்து ஒரு குத்தி ஒரு பயத்தை காப்பாத்து, ஒரு காட்டு, ரத்தம் வந்துச்சு, கத்தி வச்சு குத்த வராங்க, நம்மளை யாரோ கொல்ல வராங்கன்னா ஒரு பயம் வந்துடும், அதனால இந்த மாதிரி எழுதுறது குறைச்சிருவான், நிறுத்திடுவான்னு நினைச்சு ஒரு ஆளை செட்டப் பண்ணி அனுப்புறாங்க. இங்க இந்த லட்சுமிகாந்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நற்குணம்னு ஒரு அட்வொகேட், அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்காரு. பல நேரம் அவர் வேப்பேரியில் இருக்காரு. அவர் அடிக்கடி போய் இந்த லட்சுமிகாந்தன் பார்ப்பாரு. அன்னைக்கு பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த பெடல் பண்ணி போற ரிக்ஷா பார்த்துருப்பீங்க, ஆனால் கை ரிக்ஷான்னா அந்த ரிக்ஷால உட்காந்துருப்பாங்க, தள்ளிட்டு போவாங்க ஆளு. அந்த மாதிரி ரிக்ஷா தான் அன்றைய காலகட்டங்களில் இருந்துச்சு. இந்த கை ரிக்ஷா இருக்கு பார்த்தீங்களா, இதுல தான் அவர் போறது வர்றது எல்லாமே. ஸோ இந்த அவருடைய நண்பர் அந்த அட்வொகேட்டை பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு இரவு நேரம் ஒரு 10:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்காண்டி வராரு. ஒரு ஆள் வந்து அவனை மடக்கி கத்தியில் வந்து கழுத்தில் குத்திடுறான். கழுத்தில் குத்தினாலும் ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. கத்தியை பிடுங்கி போட்டு அவன் ஓடிடுறான். கத்தியை பிடுங்கி போட்டு நேரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகல, அந்த நண்பரோட வீட்டுக்கு ஓடுறாரு. ரிக்ஷாலே போய் வந்து பார்த்து என்னை குத்திட்டாங்க பாருங்க அப்படின்னோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ என்ன சார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, ஏன்னா ஜிஹெச் பக்கம் தான், வேப்பேரி பக்கம் தான் ஜிஹெச், உடனே ஜிஹெச்சுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு சார் இங்கே வந்தீங்க, வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிட்டு போகிறார். அவர் என்னன்னா, இல்லை இங்கே பண்ணவங்களை விடக்கூடாது,
கோபம் இருக்குது. பண்ணவங்களை விடக்கூடாது. இந்த தியாகராஜ பகவதர் இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள விடவே மாட்டேன் நான் அப்படி கத்துறாரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் அதை நம்ம பண்ண முடியும், நீங்கள் முதல்ல வாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது காயத்துக்கு மருந்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் குணமாகி ஒரு 2 நாளில் வெளில வர. பெரிய காயம் இல்லை, நான் சொன்னேன்ல பெருசாக குத்த வேணான்னு சொல்லி. ஆமாம், அதனால அது மருந்தெல்லாம் போட்டு வெளில வராரு. வந்தவர் என்னன்னா வைராக்கியமாக ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்த கொலை முயற்சி ஒன்று பண்ணாங்கல்ல, இதை இந்த 3 பேர் தான் பண்ணாங்க. யார்? இந்த லட்சுமிகாந்தன், NS கிருஷ்ணன், பத்தியராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் தான் பண்ணாங்க. அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும், அதை வந்து நம்ம ஒரு புகாராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் துப்பு துளக்க ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி வந்து இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறாரு, கிரைம் ஜேர்னலிசம் பண்ணுறாரு, கிரிமினல் ஜேர்னலிசம் வேறு பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த எப்படி சொல்கிறது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட விசாரணையை தொடங்குறாரு. இந்த தகவல் வந்து அவங்களுக்கு போகுது 3 பேருக்கு. சார் உங்களை பற்றி வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் தான் குத்துனீங்கன்றது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு, உங்களை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொலை வழக்கில் வந்து சிக்க வைக்க போறாரு, கொலை முயற்சி வழக்கில் சிக்க வைக்க போறாரு அப்படின்னோடனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கும், ஒரு பக்கம் பெரிய காமெடி, பெரிய ஸ்டுடியோ ஓனர், இப்படி இருக்குமே, நம்மளை வந்து இப்படி கொலை முயற்சி வழக்கில் சிக்க வச்சுட்டா நம்மளோட வாழ்க்கையே போயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னோடனே இந்த புகார் கொடுக்கறதுக்கு ஒரு 15 நாளாக முயற்சி பண்ணுறாரு தம்பி. இந்த கத்தியில் குத்துனாங்கல்ல, அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 19/10/1944. ஸோ ஒரு 10 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேகமாக இந்த துப்பு துளக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முடிவு என்ன அப்படின்னா, கத்திரிக்கையை 3 நாளும் மறுபடியும் வந்துடுறான். குத்தி உயிர்கள் பயம் காமிச்சாலும் மறுபடியும் வந்து நம்ம மேலே புகார் கொடுக்க வந்துடுறான். ஸோ இதுக்கு ஒரே தீர்வு இவனை நிரந்தரமாக முடிச்சிடுறதா அப்படின்னு 3 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. அவங்க 3 பேருக்குமே காமனான, அது பொதுவாக இருக்கிற ஒரு நண்பரை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஒரு கொலையை நீங்கள் பண்ணணும், அது அவர் இல்லை, ஒரு ஆட்களை வச்சு பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நண்பர் வந்து எப்படின்னா ஒரு 6 பேரை ரெடி பண்ணி, பீப்புள்ஸ் பார்க்னு ஒரு பார்க் இருந்துச்சு அந்த காலத்தில், இப்போ இல்லை, சென்ட்ரல் பக்கத்தில் அந்த ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த 6 பேரை சந்திச்சு இந்த மாதிரி ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அங்க அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து எப்படின்னா வீடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபோட்டோ கூட பெருசாக கிடையாது. நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவர் போகும்போது கை ரிக்ஷாவில் போகும்போது காமிக்கிறாரு. 500 ரூபா வந்து முன்பணமாக கொடுக்குறாங்க, 2500 ரூபா வந்து கூலியாக பேசுகிறாங்க. 2000 ரூபா நீங்கள் கொலையை முடிச்சுட்டு வந்து என் வீட்டில் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு. 500 ரூபா முன்பணம் வாங்கினவங்க என்னென்னா கடைக்கு போகிறாங்க, அங்கே வந்து மூர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அங்கே போய் கத்தி எல்லாம் வாங்கிட்டு தயாராக ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி நண்பர் வீட்டில், அதாவது வந்து 8ஆம் தேதி 11வது மாதம் 1944 அன்னைக்கு காலையில் அவரோட நண்பர் வழக்கமாக போய் பார்ப்பார் இல்லையா, நற்குணம் வழக்கறிஞர், அவரை போய் பார்த்து இந்த கேஸை வந்து சீக்கிரமாக நம்ம பதிவு பண்ணணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, ட்ராப் பண்ணிட்டீங்களா அப்படின்னா வழக்கறிஞர் சொல்கிறாரு, இன்னும் 1-2 நாளில் பண்ணிடலாம், அவசரப்படாதீங்க, எல்லாமே பாயிண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. சரி சார், மறுபடியும் நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கை வண்டியில் வராரு. காலையில் 10:30 மணி கரெக்டாக டைமு. அதே வேப்பேரியில் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கைவண்டி ரிக்ஷா வந்து ஒருத்தர் ஓட்டிட்டு வர்றாரு. அவர் பேர் கோபால். அவரோட பேரெல்லாம் நம்ம ஏன் இங்கே சொல்கிறோம்னா, இவரெல்லாம் வந்து சாட்சியாக மாறுறாங்க பின்னாடி, அதனால தான் குறிப்பிட்டு சொல்கிறோம். டீ கடை ஒருத்தர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் கறக்குறாங்க மாடுகளில். நீங்கள் என்னடா மெட்ராஸ் சிட்டிங்கிறீங்க, பால் கறக்குறாங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டியில் அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும், பெரிய நகரமாக இருந்தால் கூட பார்க்கறதுக்கு கிராமமாக தான் இருக்கும். நீங்கள் மெட்ராசி பட்டணம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் கூட முன்னே, அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கும் அந்த காலகட்டங்கள். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த 10:30 மணிக்கு இந்த கை ரிக்ஷாவில் வரும்போது 6 பேர் இவரை வழிமறிக்கிறாங்க. 6 பேர் இவரை வழிமறித்து இவர் வந்து பதட்டமாகறாரு. என்ன அப்படிங்கிறாரு. இறங்கன்னு சொல்லி ரிக்ஷா ஓட்டி இறக்கி 4 பேர் வந்து இவர் அங்கேயும் நகர விடாமல் ஓடிடாமல் சுற்றி நின்றுறாங்க. 2 பேர் வந்து குத்துறாங்க. அதில் வந்தல 2 பேர் குத்துறாங்க. ஒருத்தர் வந்து வடிவேலு, இன்னொருத்தர் பேர் வந்து நாகலிங்கம். ஒருத்தர் எப்படின்னா அப்படி கழுத்தில் ஒரு இறக்குறாரு, உள்ள பாயுது. இன்னொருத்தர் நெஞ்சுக்கிட்ட ஒரு இறக்குறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அது 3 பேர், 2 பேர்ல ஒருத்தவங்க தான். இன்னொரு குத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல வந்து ஓங்கி குத்துறான். குத்தி 3 இடத்துல ஆழமான குத்து. இனிமே பொழைக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க ஓடிடுறாங்க. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. டீ கடையில் இருக்கிறவர், பால் கறக்கிறவர், ரிக்ஷாக்காரர் எல்லாமே பார்க்குறாங்க. இவன் துடிக்கிறான், வழியில் லக்ஷ்மிகாந்தன் துடிக்கிறான். அப்போ வந்து அந்த ரிக்ஷாக்காரர் வந்து கோபால் இருக்கார்ல, கை ரிக்ஷாக்காரர், அவர் வந்து சார் வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹாஸ்பிட்டல் வேண்டாம்,
ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு, குத்திட்டாங்க, முடிச்சுட்டாங்க, இனிமே பொழைக்க முடியாது. ஆனா அவங்கள விடக்கூடாது, சாகர தருணத்துல கூட எப்படின்னா அவங்கள விடக்கூடாது, அவங்கள மாட்டி விட்டுறணும் கொலை வழக்கில் அப்படின்னு நேர போலீஸ் ஸ்டேஷன், வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. ரத்த வெள்ளத்தோட இறங்கி போறாரு. ரத்தம் எல்லா பக்கமும் ரத்தம் ஊத்துது. ரத்த வெள்ளத்தோட இறங்கி போறாரு. இன்ஸ்பெக்டர் கத்துறாரு. யாரா அது ரத்தத்தோட வரான்னு எல்லாரும் ஸ்டேஷனில் உள்ள கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த யாருங்க நீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத எழுதிங்க அப்படிங்கிறாங்க. அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரோ பேனாவோ பேடோ டைரியோ எதுவுமே இல்லை. டக்குன்னு பக்கத்தில் இந்த ஒரு பேப்பரும் ஒரு சின்ன பேனாவும் எடுத்துட்டு குறிப்பு எழுதுறாரு. அதாவது அந்த மாதிரி அவசரத்தில் கொடுக்குற குறிப்பு இது கடைசி வாக்குமூலம், மரண வாக்குமூலம். இது எழுதின விதம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கிரிபிளிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் நிதானமெல்லாம் எழுத மாட்டாங்க. கானா கான்னு போட மாட்டாங்க, ஈனா ஈன்னு போட மாட்டாங்க, அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த மாதிரி ஸ்கிரிபிளிங்கில் வந்து ஒரு எழுதுறாரு. இந்த எழுதினார் பற்றி அந்த துண்டு சீட்டில் இது ஒரு சாட்சியமாக கோர்ட்டில் வந்து நின்றுச்சு. ஸோ இதெல்லாம் மீறி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டரே கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா PR பாலகிருஷ்ணன் அன்னைக்கு வந்து அந்த தலைமை மருத்துவராக இருக்கார். அவர் இவரை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்கிறார், சார் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வாங்கினா வாங்கிக்கோங்க, ஃபைனல் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினா வாங்கிக்கோங்க, இவர் இறந்துருவார், மரண வாக்குமூலம் வாங்க வேண்டியிருக்கா அப்படிங்கிற. ஆமாம், எந்த நேரத்தில் இறந்துருவார், காப்பாற்ற முடியாது. ரத்தம் வந்து உடல் வயிறு ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஊற்றிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே மரண வாக்குமூலம் ஒன்று எழுதி அதுலேயும் கையெழுத்து போட்டார். அடுத்த நாள் காலையில், அதாவது 9/11/1944 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் இறந்து போயிடுறார் 4:30 மணிக்கு. அதோடு இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு, இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேஃபாக இருக்காங்க. ஏன்னா தகவல் வந்து போகுது. எப்படி போகுதுன்னா, இந்த 2000 ரூபா பாக்கி வாங்குறதுக்காட்டி நண்பர் வீட்டை போய் குத்திட்டோம் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போறாங்க. அவர் வந்து இங்கே தகவல் கொடுக்குறாரு. அதனால வந்து எப்படின்னா இவங்க வந்து நிம்மதியாகிறாங்க. ஆனால் அங்கே தான் பிரச்சனை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து இவங்களை கைது பண்ணுறாங்க. யார் 3 பேரையும் கைது பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. வழக்கு போகுது. இவங்க தான் கொலை செய்ய சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து அப்ரூவராக மாறிடுறான். அவங்க தான் சொன்னாங்க, இவர் சொல்லி தான் கொலையை பண்ணோம் அப்படிங்கிறது வந்து போலீஸில் சொல்லிடுறான், அப்ரூவலாக மாறிடுறான். அதனால் இவங்க கைது பண்ணி வழக்கு நடக்குது. வழக்கு நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகதூர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எப்படி சொல்கிறது சொத்தெல்லாம் விற்று வழக்கு நடத்துறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் 10-12 பேர் கொடுத்துருக்காங்க அந்த தயாரிப்பு படத்துக்கு. அது எல்லாருமே திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயுள் தண்டனை கைதியாக அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இனிமேல் நீங்கள் எங்கே வர போகிறீங்க, எங்கள் காசை கொடுக்கணும்னு அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த இடத்துல வழக்கு தோற்று போய் இங்கே ஒன்றும் பண்ண முடியலைன்னாலும் அப்பீல் ஒன்று பண்ணணும்ல, அப்பீல் பண்ணுறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்பீல் வந்து அன்றைக்கு மாதிரி டெல்லியிலலாம் கிடையாது, இந்தியாவிலலாம் கிடையாது. அப்படின்னா லண்டன் கோர்ட்டில் தான் அப்பீல் பண்ண முடியும் பிரிட்டிஷ் காலத்தில். அதனால் லண்டன் கோர்ட்டுக்கெல்லாம் வக்கீல் வச்சு அங்கெல்லாம் ஆள் வச்சு இந்த கேஸ் அங்கே நடத்துகிறாங்க. அங்கே நடத்தி லண்டனில் வந்து இந்த கேஸ் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அதை நடத்துறதுக்கு போகிறதுக்கு ஆன பணம் கிணம் எல்லாம் சேர்த்து வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு மனநோயாளியாக வந்து தியாகராஜ பகதூர் வந்து வெளியில் வர்றார். ஏன் மனநோயாளியாக வெளியில் வர்றாருன்னா, தங்கத்தட்டில் சாப்பிட்டு பன்னீரில் குளித்து 10 மெத்தையில் படுத்து உறங்கினவர் ஜெயில் வாழ்க்கை அவர் ஒரு மனநோயாளி ஆக்கிடுச்சு, மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் படம் நடிக்கிறார். ஷியாமலான்னு ஒரு படம் நடிக்கிறார், சூப்பர் ஃப்ளாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது வாழ்வுன்னு ஒரு படம் நடிக்கிறார், அதுவும் சூப்பர் ஃப்ளாப். சிவகாமின்னு ஒரு படம் நடிக்கிறார், அதுவும் சூப்பர் ஃப்ளாப். கடைசி படம் சிவகாமி தான். அதுக்கு மேலே அவர் பட வாய்ப்பே இல்லை, யாருமே தயாரிப்பாளர்களோட நெருங்கலை. கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேதனை, இந்த மன அழுத்தத்தினால குடிச்சு கண் பார்வையை வந்து இழந்துடுறாரு. கண் பார்வை இழந்து சேலத்தில் தான் கடையத்தில் இருந்திருக்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு உடல் மெலிஞ்சு நோயுற்று வந்து 1959 வந்து தியாகராஜ பகதூர் வந்து இறந்து போகிறார். தியாகராஜ பகதூர் பிறந்த வருஷம் என்னென்னா 1910. 59 இறந்து போகிறாருன்னா 49 வயசுல இறந்து போயிடுறார். இந்த லட்சுமிகாந்தன் விஷயத்தை மட்டும் அவங்க கையில் எடுக்காமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை தியாகராஜ பகதூருக்கு வந்திருக்காது. ஒரு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பகதூர் சரிஞ்ச கதை இதுதான். ஆனால் NS கிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி, மணமகள், பணம் அப்படின்னு வந்து பல படங்கள் வந்து NS கிருஷ்ணன் நடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் இருக்கார்ல ஸ்ரீராமுலு, அவரும் நிறைய படங்கள் தயாரிக்கிறாரு. அவங்க 2 பேருமே இந்த வழக்கில் வந்து சிக்கியிருந்தாலும் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, மறுபடியும் பெரிய செல்வாக்கோட வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த வழக்கில் சிக்கினதுல தியாகராஜ பகதூர் வந்து எப்படி சொல்றது, ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டார். ஒரு ஹீரோ ஜீரோவான கதை தான்.
ஆனால் இந்த கதை வந்து திரைப்படமாக ஆகும்போது பல சர்ச்சைகளை வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு சார். அதுவும் இல்லாமல் அவங்களோட பேரன் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் வழக்கு தொடுத்த இந்த மாதிரி எங்கள் தாத்தாவை பற்றி நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆனால் அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், இல்லைப்பா அந்த கொலை அப்படின்ற அந்த ஒரு டாபிக் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, பட் ஆனால் கதையாக வந்து இது கற்பனை கதை தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சார். அப்புறம் இது பரபரப்பாகிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை இந்த படம் எடுக்கிற காலகட்டங்கள்லேயே இது வந்து தியாகராஜ பகவதர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை பற்றி தான் எடுக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கும் அந்த இந்த 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 நிஜ சம்பவத்துக்கும் பல தொடர்புகள் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே காலகட்டங்களில் வந்து மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு வெப் சீரிஸும் தயாரிச்சிட்டு இருக்காங்க, தியாகராஜ பகவதர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை. ஸோ இந்த மாதிரி பல கொலை வழக்குகளை எடுத்து இன்னைக்கு பண்ணுறது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தோசா கிங்னு வந்து நம்ம சரவண பவன் ஓனர் இருக்கார்ல, அவரோட படத்தை வந்து இந்த ஜெய்பீம் படம் எடுத்தார்ல காசிய ஞானவேல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா காசிய ஞானவேல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து அது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு தோசா கிங்னு. ஸோ அதுக்கான உரிமம் வந்து ஜீவஜோதிகிட்ட வந்து பெற்றுக்கிறாங்க. அந்த சரவண பவன் அண்ணாச்சியால் பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஜீவஜோதி தான். அவங்ககிட்ட வந்து சட்டப்படி உரிமை வாங்கியே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமார், மயிலை சிவகுமாரோடைய கொலை வழக்கை கையில் எடுத்து உண்மை சம்பவம் அதை அவர் வந்து படமாக எடுத்துட்டு இருக்காரு, அரசங்கிற படமாக சிம்பு வச்சு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல பிரபலமான வழக்குகளை இன்னைக்கு படமாக்குறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டிக்காக இதை பண்றாங்க. இல்லை பப்ளிசிட்டி எல்லாம் கிடையாது. இந்த கொலை வழக்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப பாப்புலராக இருந்த ஃபேமஸாக இருந்த கொலை வழக்கு. இப்போ 1944 47 வரைக்கும் நடந்த இந்த கொலை வழக்கு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு அச்சு ஊடகங்களில் பதிவாயிருக்கு. அன்னைக்கு தினம் வந்து இது என்ன நடந்திருக்கு வழக்கு அப்படிங்கிறத மக்கள் ஆர்வமாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொலை வழக்கில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற நான் சொன்ன மாதிரி 90 கிட்ஸ்க்கோ 2K கிட்ஸ்க்கோ ஜென்சி கிட்ஸ்க்கோ இன்னும் வந்து பல பேருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கு. இதெல்லாம் வந்து புதுசா அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு பார்க்கும்போது புதுசா இருக்கும். ஓ இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களா, ஓ இப்படி ஒரு சரித்திரம் இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம், கதையும் புதுசா இருக்கும். இல்லை இன்னும் ஒரு சிலர் இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் நடந்த அந்த கிளாஷ் தான் வந்து படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்லை இதெல்லாம் உண்மையே கிடையாது. இது எப்படின்னா இது இந்த சம்பவத்தை தழுவி இதை மையப்படுத்தி எடுத்திருக்கிறாங்க, ஆனால் முழுக்க இதை எடுக்கலை. நன்றி சார், பல தகவல்கள்.